தம்பிடி கூட தொடாமல் எங்கள் அம்மாவுக்கு அனுப்பிச்சிடுவேன் சார். என்ன பண்ணுவியோ எப்படி சாப்பிடுவியோ, நான் அனுப்புகிற பணத்தை எல்லாம் சிக்கனமாக இருந்துக்கிட்டு சேர்த்து வையின்னு அடிக்கடி எங்கள் அம்மாவுக்கு எழுதுவேன். அவங்க வயத்தை கட்டி வாயை கட்டி தான் சேர்த்து வச்சுக்கிட்டு வந்தாங்க சார். நான் மிலிட்ரியில் சேர்ந்த 8வது வருஷம்தான் எங்கள் அம்மா செத்தாங்க. அவங்க செத்த செய்தி கூட எனக்கு 6 மாதம் சென்று தான் தெரியும். அப்போ எங்கள் குரூப் பர்மா பார்டரில் பெரிய காட்டுக்கிடையில் கிடந்துச்சு. லெட்டரோ மற்ற கரஸ்பாண்டன்ஸோட எங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அவங்களுக்கு கடைசியாக கொள்ளி வைக்க கூட என்னால் முடியலை. அது கிடக்கு. என்ன கேட்டீங்க? எனக்கு கல்யாணம் ஆச்சாண்ணா? அதுதான் சார் சொல்ல வந்தேன். 1960 எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஒரு லீவில் வந்திருக்கப்ப எங்கள் தூரத்து சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, கட்டிக்கொன்னு தொந்தரவு பண்ணாங்க சார் எனக்கு சொந்தக்காரங்களெல்லாம். எனக்கும் அப்போ ஒரு பொண்ணு தேவைப்பட்டாதான் தோணுச்சு சார். சினிமாவுக்கோ திருவிழாவுக்கோ நான் போகிற சமயத்திலெல்லாம் நிறைய பொண்ணுங்களை பக்கத்தில் நின்று பார்க்கவும் அவங்க வாசனையை முகர்றதுக்கும் எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு சார். அந்த மல்லிகை பூவோட வாசனையும் மொடன்னு பெட்டியில் பச்சை கற்பூரம் போட்டு திருவிழாக்குன்னு எடுத்து கட்டிக்கிட்டு வந்த போட்டோவோட வாசனையும் புடவையோட வாசனையும் கசகசன்னு வேர்த்து அவங்க நெத்தியிலையும் கழுத்து மடிப்பிலையும் இருந்து வழிகிற வேர்வையோட வாசனையும் என்னை ரொம்பவும் மயக்கி இருந்துச்சு சார். எனக்கு உங்ககிட்ட என்னென்னவோ சொல்லணும் போல இருக்குது, தவறாக நினச்சிக்காதீங்க சார். இந்த இடத்தில் அவர் பெட்டியை சுற்றி நோட்டம் விடுகிறார். எதிரே ஒரு நண்பர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார். மூலையில் ஒரு நாட்டுப்புறத்து கிழவி சுருண்டு படுத்து கொண்டிருந்தாள். அவர் தொடர்ந்தார். கல்யாணம் ரொம்ப சிம்பிளாக கோயில் ஆச்சு சார். அவளுக்கு என் மனைவிக்கு அப்போ 15-16 தான் இருக்கும். ரொம்ப சின்ன பொண்ணு. நின்னா என் இடுப்புக்கு தான் வருவா. இந்த இடத்துல அவர் சற்று நிறுத்தி அந்த நாட்களை தம் நினைவுக்கு மீண்டும் கொண்டு வர முயன்றார். கடுமையான அவர் முகம் சற்று மென்மையடைகிறது. நான் அவரை முதலில் பார்க்கும்போது கருப்பாக இருந்த அவர் சிவப்பாக மாறிவிட்டாரோ எனக்கு சந்தேகம் வந்தது. கண்களை அரையாக மூடிக்கொண்டார். இடது கை விரல்களால் தலைமயிரை மிக மென்மையாக கோதிவிட்டு கொண்டார். சார், எங்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி இப்போ யோசனை பண்ணுறப்ப நான் ரொம்ப கொஞ்சமாக தான் அதை அனுபவிச்சிருக்கேன்னு தோணுது. வருஷத்தில் 2 மாதம் 3 மாதம் லீவில் வர்றதும் அவசரமாக பிளாட்ஃபாரத்தில் நின்று பேசுகிற மாதிரி பேசிட்டு பறக்கிறதும் தான் நான் வாழ்ந்துருக்கேன் சார். கேம்ப்லேருந்து வீடு வந்து சேர்றதுக்கு 4 நாளும் திரும்பி போய் சேர்றதுக்கு 4 நாளுமா 8 நாள் ரயில்லையே போயிடும் சார். மீதி இருக்கிற கொஞ்ச நாளுக்குள்ளேயே நாங்கள் அவசரமாக வாழ்ந்துடணும் சார். அவளுக்கு என் சம்சாரத்துக்கு தான் சந்தோஷம்னா சிரிக்கிறதோ துக்கம்னா அழுது கொட்டுறதோ கிடையாது சார். அவகிட்ட பெட்டி படுக்கையோட லீவுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் போய் அவள் முன்னால் நிற்பேன். வாங்கன்னு அவள் இயல்புக்கு மேலேயே கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லுவா. அப்படியே 2 நிமிஷம் சிலையாட்ட நிற்பா. அவ்வளோதான். அடுத்த நிமிஷத்துலேருந்து அப்படியே பம்பரமாக ஆயிடுவா சார். நான் பேசுகிறதுக்கு அவசியமே இருக்காது. நான் நினைக்கிறதையல் அவளும் நினைப்பாளோ இருக்குது. ராவில் அவளும் நானும் ஒன்றா சேர்ந்து படுத்திருக்கிறப்போ அந்த என் கற்பனை வீட்டை பற்றின சிந்தனையே என் நெஞ்சை வந்து அடைச்சிக்கும் சார். அந்த சின்ன சிம்மினி விளக்கு வெளிச்சத்தில் மேலே இருக்கிற கீத்தும் மஞ்சள் முளிங்களும் என் கண்ணில் படும். விரிஞ்ச ஆகாயமும் நட்சத்திரமும் என் கண்ணில் தெரிஞ்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொரு சமயமும் இதை அவகிட்ட நான் சொல்கிறப்பெல்லாம் அவள் ஒன்றும் பதிலே சொல்ல மாட்டா சார். கொஞ்ச நாளி ஆனப்புறம் சூடாக என்னமோ பொட்டுன்னு விழும். ஆமாம், அழுவா. எதுக்கடி அலறன்னு பாவி, அதுக்கும் பதில் சொல்ல மாட்டா சார். என்ன சொல்லிக்கிட்டு வந்தேன்? இப்படித்தான் எப்போவும் ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டால் வாங்கி தரலாம்னா கேட்டால் சும்மா சிரித்து மழுப்பிடுவா சார். ஏம்மா, உனக்கு ஆசையே கிடையாதான்னு ஒரு நாள் கேட்டேன். எனக்கு ஆசை நீங்கள் தான்ட்டா. நான் என்ன சார் செய்கிறது? ஒவ்வொரு தடவையும் ஊருக்கு போய் திரும்புறது பெரிய கொடுமை சார். நான் ஊருக்கு கிளம்புறேன்னு 2 நாளுக்கு முன்னாலேயே அவளுக்கு தெரிஞ்சிடும் சார். அப்படியே சட்டுன்னு ஒடுங்கிடுவா. ஓடிக்கிட்டே இருக்கிற மிஷின் டக்குன்னு நின்னா எப்படி ஒரு காமாக இருக்கும், அது மாதிரி.
ஏண்டி அழணுன்னா அழுது தொலையேன்னு சொன்னால் அழவும் மாட்டா சார். ஆச்சு, எத்தனையோ மாமாங்க ஆனது மாதிரி தோணுது சார். நான் ஊருக்கு திரும்பிட்டேன்னா அவள் ஒரு நெல் மிஷினில் வேலை செய்ய போயிடுவா. சாயந்தரமாக திரும்பி வர்ற போது அரைப்படி ஒரு படின்னு ஏதாவது கூலியாக கிடைக்கும். அதை கொண்டு அவள் வைத்த கழுவிக்கிறா. நான் அனுப்புகிற பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சுக்கின்னே வந்திருக்கா சார். போன தடவை வந்திருக்கும் போது சொன்னால் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு சார். ஏறக்குறைய 6000 சேர்ந்துருக்குது. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலை சார். அந்த பணக்காரி வெளுத்து சாயம் போன பல இடங்களில் ஒட்டு போட்ட புடவையோடு கட்டிக்கிட்டு அந்த பணம் பூராவையும் அவளுக்கு புடவையாகவும் நகையாகவும் செஞ்சு போட்டுடணும்னு எனக்கு தோணுச்சு சார். ஒரு நல்ல நாளில் நானும் அவளும் கூட 2 ஆளை வச்சுக்கிட்டு இத்தனை வருஷமாக நாங்கள் குடியிருந்த இடத்துக்குள்ள மேற்கால நீங்கள் வரும்போது பார்த்தீங்களே அந்த பாறைக்கு அடியில் வேலையை ஆரம்பித்தோம் சார். அந்த பாறையை உடைச்சி சமநிலமாக ஆக்குறதுக்கே ரூபா 1 ஆயிட்டுது சார். நானும் அவளும் விளக்க வச்சுக்கிட்டு வேலையை செஞ்சுக்கின்னி இருப்போம். வெயிலா மழையா, எந்த வெயில் எங்களை என்ன செஞ்சிட்டுது, எந்த மழை எங்களை அசைச்சிக்க முடிஞ்சது. ஒரே வெறி சார். ஒரே வெறியில் வீடு எழும்பிச்சு சார். கையில் இருக்கிற காசெல்லாம் தீந்தப்புறம் கூட அங்கே இங்கே புரட்டி ஒரு வழியாக வீட்டை கட்டி முடிச்சிட்டோம் சார். கடைசியில் உங்கள் ஆசை நிறைவேறிச்சு போச்சு இல்லையா என்று எனக்கு இருந்த மனதிருப்தியோடு ஆனந்தத்தோடும் நான் கேட்டேன். இல்லை சார், இல்லை. ஏன் ஏன்? அந்த வீட்டை இடிக்க சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்கான் சார். 20 வருஷமாக என் உழைப்பையெல்லாம் கவர்ந்துக்கிட்டு என்னை எதுக்கும் உதவாத சக்கையாக்கிட்டு இந்த கவர்மெண்ட்டு என் ரத்தத்திலையும் வேர்வையிலையும் கட்டின இந்த வீட்டை இடிக்க எனக்கு உத்தரவு போடுறான் சார். பொலபொலன்னு நீர் வழிந்தது அவர் கண்களில். என்ன காரணம் சொல்கிறாங்க அந்த வீட்டை இடிக்க சொல்லி? நான் கேட்டேன். அவங்க ரோடு போட போகிறாங்களாம். அவங்க போடுற ரோடு என் வீட்டு மேலே தான் போகணுமா. எனக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் எத்தனையோ பேர் வீடு கட்டி தான் இருக்கான். அவங்களுக்கெல்லாம் அங்கே ஆள் இருக்குது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சட்டையை போட்டுக்கிறானுங்க. நாம் ஏழை தானுங்க. நம்மளது அம்பலம் ஏறுமா? நஷ்ட ஈடு? நஷ்ட ஈடா? எந்த நஷ்டத்தை சார் இவன் பார்த்தான்? எது நஷ்டம்னு இவனுக்கு தெரியும்? எதை சார் இவனால் புரிஞ்சுக்க முடியும்? நீங்கள் உங்கள் ஆஃபீஸர்ஸ் மூலமாக ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கெல்லாம் சலுகை இருக்கும் சார். எவன் சார் இதையெல்லாம் கவனிக்கிறேங்கிறான்? இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து பேச எவனும் தயாராக இல்லை. ஊரில் பெரிய மனுஷன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அயோக்கியம் ஒருத்தன் தான் வீட்டு மேலே நியாயமாக போக வேண்டிய ரோட்டை என்ன மாதிரி பஞ்சைங்க பராரிங்க மேலே திருப்பி விடுறான். அவனுக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு இருக்குது சார். என்னதான் முடிவு பண்ணியிருக்கீங்க? அதுக்குத்தான் போய்கிட்டு இருக்கேன். சர்வீஸ் ராஜினாமா பண்ணிட்டு வரப்போகிறேன். இந்த நாட்டில் 60 கோடி பேர் நிம்மதியாக அவங்கவுங்க வீட்டில் வாழணுங்கிறதுக்காக 20 வருஷம் வாழ்ந்திருக்கேன் சார். ஆனால் எனக்கு ஒரு வீடு. ஆனால் நான் இதை விடுறதா இல்லை சார். நான் நியாயம் கேட்கத்தான் போகிறேன். பார்த்துடுவோம் ஒரு கை. அவர் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தார். சூரியன் உச்சிக்கு வந்து விட்டிருந்தது. நன்றி.